இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சூழ்நிலைகள் என்பது ஒவ்வொருடைய மனிதரின் வாழ்க்கையிலும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலைகளால் ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை பிரச்சனைகள் என்று பார்க்காமல், கவலைகள், கஷ்டங்கள் என்று பார்க்காமல், அந்த சூழ்நிலைகள் நமக்கு கிடைக்கின்ற ஒரு மாற்றம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் மாற்றம் என்று எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாற்றத்தை நாம் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று பாருங்கள். இது மாதிரி மாற்றங்கள் நமக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றமா என்று நாம் நினைக்கின்றோம். இது மாதிரி சூழ்நிலைகளில் மாற்றங்கள் வரும்போது அந்த மாற்றங்களில் இருக்கிற நன்மை மட்டும் பார்ப்பது எப்படி, அந்த மாற்றத்திற்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், அந்த மாற்றத்தை ரெஸ்பாண்ட் பண்ணது எப்படி, அதை பற்றி பேசுவதற்காக இங்கே நம்முடைய வந்துள்ளார்கள் பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஒரு மனிதனுக்கு கடந்த காலமானாலும் சரி, நிகழ்காலமானாலும் சரி, எதிர்காலமானாலும் சரி, ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும் போது பாதி நேரம் அவன் பயத்திலையும், பாதி நேரம் அந்த பயத்திலிருந்து அவன் அந்த சூழ்நிலையிலிருந்து மீள்வதற்காகவே செலவிடுகிறான். இந்த விஷயம் நமக்கு ஏன் நடக்குது, எதனால் நடக்குது என்கிற ஒரு பயமே அவனை வந்து ஆட்டு வச்சிட்ருக்கு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவானாலும் சரி, அல்லது கணவன் அல்லது மனைவியின் இழப்பானாலும் சரி, அல்லது ஒரு குழந்தையின் இழப்பு, அல்லது வந்து ஒரு குழந்தை வந்து அவங்கள விட்டு வெகு தூரம் சென்று விடுவது, இது போன்ற சில சூழ்நிலைகள் வந்து அவங்கள வந்து எதிர்கொள்வதற்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. ஒரு எண்ணம் இந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி மாற்றிவிடும்? இப்போது சூழ்நிலைகள் வரும்பொழுது அந்த சூழ்நிலையினுடைய காரணத்தினால அதிலேயே மூழ்கிடுறாங்க. அதுலேருந்து எப்படி மீண்டு வருவது அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதிலேயே மூழ்கி விடுவதோ இல்லை அதுலேருந்து மீண்டு வருவதோ அது கூட ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போது பலவிதமான சூழ்நிலைகள் வருகிறது. அப்படி இருந்தாலும் சூழ்நிலைகள் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் சரி, நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பது எது? நாம் தான். ஸோ நான் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்னும் பொழுது நம்முடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கூட நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மிடமிருந்து ஒரு ரெஸ்பான்ஸை வந்து டிமாண்ட் பண்ணுது. ஸோ நாம் ரெஸ்பான்ஸை க்ரியேட் பண்ணி தான் அந்த சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ள முடியும். அதாவது நீங்கள் சொன்னபடி பார்த்திங்கன்னா, அந்த சூழ்நிலைகளிலிருந்து வர ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளை வலியும் வேதனையுமானே தாக்குது. இப்போ நாம் வலியும் வேதனையும் நம்மை தாக்குகிறது அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன அர்த்தம் அப்படின்னா, வலியும் வேதனையும் வெளியிலேருந்து வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சூழ்நிலை என்பது வெளியிலேருந்து வரலாம், ஆனால் அதற்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்றத வந்து நாம் தான் உருவாக்குகிறோம். இதை வந்து நம்ம முன்னாடியே பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கோம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸையும் உருவாக்குவது நாம் தான் அப்படின்னு. இப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்திங்கன்னா, சூழ்நிலை அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய முதல் ரெஸ்பான்ஸே நம்ம வேதனையும் வலியும் தானே நம்ம அதிகமாக தாக்கிட்டுருக்கு. இப்போது வேதனையும் வலியும் நம்மை தாக்குகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வெளியிலேருந்து வேதனையும் வலியும் வருகிறது அப்படின்னு. சூழ்நிலை என்பது மட்டும்தான் வெளியிலேருந்து வருது, ஆனால் அதற்கான ரெஸ்பான்ஸை உருவாக்குவது யார்? கண்டிப்பாக நாம தான். ஸோ இப்போ நாம தான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் ரெஸ்பான்ஸை உருவாக்குகிறோம் அப்படின்னா நம்மால் அதை முடிவும் செய்ய முடியும் இல்லையா? முடிவு செய்ய முடியும்னு சொல்கிறீங்க. எப்படி முடிவு செய்ய முடியும் நம்மளால்? ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு சூழ்நிலைக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்னா ஒரு எண்ணத்தை உருவாக்குவது. ஸோ எண்ணங்களை உருவாக்குகிறோம். சூழ்நிலை வருகிறது, அதற்காக ரெஸ்பான்ஸாக ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறோம். எவ்வளவு பெரிய சூழ்நிலையானாலும் அதற்கான எண்ணங்களை நாம் தான் உருவாக்குகிறோம். எவ்வளவு பெரிய சூழ்நிலை ஆனாலும் அதற்கான எண்ணங்களை நாம் தான் உருவாக்க வேண்டும் சொல்கிறீங்க.
அந்த மாதிரி எண்ணங்களை நாம் தான் உருவாக்குகிறோம் என்று நமக்கே தெரியவில்லையே. அதை பற்றி தான் நாம் இப்போ பேசிகிட்ருக்கோம். இப்போ சூழ்நிலை என்பது வருகிறது, அதற்காக நாம் ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறோம். ஸோ நாம் ஒரு எண்ணத்தை உருவாக்கும் பொழுது அதனுடைய அடிப்படையில் நாம் உணர்வுகளை உருவாக்குகிறோம். உணர்வுகளினுடைய அடிப்படையில் நம்முடைய செயல் என்பது உருவாகிறது. இப்போது வேதனையும் வலியும் உருவாகிறது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எண்ணம், உணர்வு, செயல் அதன் அடிப்படையில் அந்த வேதனையும் வலியும் உருவாக்குவது யார்? நாம் தான். எண்ணங்கள் அடிப்படையில் வேதனையும் வலியை நாம் தான் உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது மாதிரி எண்ணங்கள் உருவாக்கம் வந்து அது நேச்சுரல் ரியாக்ஷனாகவே இருக்கிறதா? இங்கே வேதனை வலி அப்படின்றது தான் நம்முடைய ரெஸ்பான்ஸாக இருக்குது. அதே தான் செயல்களிலும் வருகிறது. இப்போது ஒரு சூழ்நிலை உருவாகிறது, அதற்கு ரெஸ்பான்ஸாக ஒரு எண்ணம் உருவாகிறது, மீண்டும் அதனை அடுத்து ஒரு சூழ்நிலை வருகிறது, அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு எண்ணம் என்பது உருவாகிறது. இப்போது என்னுடைய எண்ணம் என்பது அதனுடைய அடிப்படையில் எனக்கு வலியும் வேதனையும் தான் என்னுடைய செயலில் வருகிறது. இப்போது நாம் இதை தான் வந்து ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். இப்போது 2 விஷயங்கள் நடக்குது. ஒரு புறம் சூழ்நிலை, இன்னொரு புறம் நாம். இப்போ 2 பேரும் மோதிக்கிறாங்க. இப்போ நம்முடைய கவனம் முழுவதுமே சூழ்நிலை மேலே இருக்கிறதுனால நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எப்படிப்பட்ட எண்ணத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்றது நமக்கு தெரியறதில்ல. இது மாதிரி எண்ணத்திற்கு நம்ம செயல்படுறது வந்து நேச்சுரல் ரியாக்ஷனா இல்லை ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷனா? இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இமெயில் அனுப்பும் பொழுது அனுப்பின உடனேயே 10 நொடியிலேயே வந்து நமக்கு ஒரு ரிப்ளை ஒன்று வந்துடும். ஸோ அந்த பதில் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆல்ரெடி தயாரித்து வச்சுருப்பாங்க. ஸோ வரக்கூடிய எல்லா இமெயிலுக்குமே அந்த பதில் என்பது தான் உடனுக்குடனேயே போயிடும். அதாவது அந்த இமெயில் நமக்கு வந்திருக்கு, அதை நம்ம படிக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம், அதற்கு தகுந்த அதற்கு சரியான ஒரு பதிலை நாம் அனுப்புறதுக்கு நேரம் என்பது தேவை. நாம் அதை செலவழிக்கலை, அது மாதிரியான பதிலை நாம் அனுப்பலை. ஸோ இதை வந்து நம்ம ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்முடைய பழைய நம்பிக்கைகளின் அடிப்படையில் இப்படியெல்லாம் நடந்ததுன்னா நாம் இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும், இப்படியெல்லாம் நடந்ததுன்னா இப்படி தான் நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நாம் நம்முடைய மனதை தயார்படுத்தி வச்சுருக்கோம். ஸோ அதனுடைய அடிப்படையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறதோ அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் எண்ணங்கள் உருவாகிறது. அந்த எண்ணங்களினுடைய அடிப்படையில் நாம் அந்த உணர்வுகளை அனுபவமும் செய்கிறோம். அதுதான் நாம் என்ன சொல்கிறோம்னா, கோபம் அப்படின்றது வந்து இயற்கையான ஒரு ரியாக்ஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் வேதனைப்படுவது, வலி என்பது மிகவும் இயற்கையானது அப்படின்னுலாம் நாம் சொல்கிறோம். இப்போது ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு சூழ்நிலை உருவாகிறது, அந்த சூழ்நிலையினுடைய பாதிப்பினால் எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்காமல் தானாகவே நாம் உருவாக்குகின்ற, நம்முடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில் உருவாக்குகின்ற ஒரு பதிலடி தான் ரியாக்ஷன். ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு பாதிக்கப்படாமல், அந்த சூழ்நிலை எதனால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, எதற்காக இது வந்தது என்பதில் கொஞ்சம் ஆராய்ந்து அதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் நாம் ஒரு உணர்வை உருவாக்கினோம் என்றால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்ற ஒரு பதிலை நம்மால் கொடுக்க முடியும். அந்த பதில் தான் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து ரெஸ்பான்ஸ்னா என்ன, ரியாக்ட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு சொன்னீங்க. நம்மள மாதிரி தான் மற்றவங்களும் இதே மாதிரி சூழ்நிலையை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா, ரியாக்ட் பண்ணுவாங்களா? இதையே நாம் நேச்சுரல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நாம் அதில் சிந்தித்து அதை புரிந்து கொண்டு அதில் செயல்படாமல் கொடுக்கின்ற ஒரு ரியாக்ஷன் அப்படின்றதுனால தான். பெரும்பான்மையானவங்க வந்து ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் தான் செய்கிறாங்க. நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, எல்லாரும் செய்கிறதே நாமளும் செய்கிறோம், அதனால் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி தானே கோவம் வரும், இந்த மாதிரி சூழ்நிலைனா இப்படி தானே வேதனைப்படணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நம்பிக்கை. ஸோ நம்ம ஏற்கனவே உருவாக்கி வச்சுருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் கோவப்படுறோம் அப்படின்னா கூட இந்த கோபம் என்பது எத்தனை காலத்துக்கு நாம் வச்சுக்க போகிறோம், எப்படியெல்லாம் நாம் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம், இது யாரை சார்ந்திருக்கு, சூழ்நிலையை சார்ந்திருக்கா? இல்லை, கண்டிப்பாக சூழ்நிலையை சார்ந்தது இல்லை, அது என்னை சார்ந்தது. எனக்கு தேவைப்பட்டால் வந்து நான் வந்து அதை சரி பண்ணிக்கலாம்.
ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, ஒரு சூழ்நிலை வந்து நம்ம வந்து முழுமையாக விழுங்கி விடுகிறது. அதுக்கு காரணம் நம்முடைய கவனம் நம்ம மேலே இல்லை. இப்போ சூழ்நிலை வருகிறது, அதற்கான ரெஸ்பான்ஸை வந்து நாம் தான் உருவாக்குறோம். ஸோ நான் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, சூழ்நிலை என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்றதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது நம்முடைய கவனம் முழுவதுமே சூழ்நிலை மீது இருக்கிறது. எப்பொழுது நம் கவனம் சூழ்நிலை மீது போகிறதோ, எப்பொழுது நம்முடைய கவனம் எதன் மீது போகிறதோ, அந்த விஷயம் மிகவும் பலம் வாய்ந்ததாக, சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடும். எப்பொழுது நம் மீது கவனம் இல்லை அப்படின்றப்போ நாம் பலகீனமாகிடுறோம், சூழ்நிலை என்பது பலம் வாய்ந்ததாக மாறிவிடுகிறது. நம்முடைய ராஜயோகா தியானத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, நாம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். ஸோ நம்முடைய கவனம் முழுவதும் நம் மீதே இருக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நம்முடைய கவனம் முழுவதும் நம்மேலேயே இருக்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸை உருவாக்க முடியும் அப்படின்றதுல நிச்சயமாக நம்முடைய கவனம் என்பது இருக்கும். இப்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் வந்து பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நான் வந்து செஞ்சிட்டேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் அதற்கப்புறமா நாம் அதை சிந்தித்து புரிந்து கொண்டு அந்த சூழ்நிலைக்கு இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸை என்னால் உருவாக்க முடியும் அப்படின்றதை வந்து நாம் தயார்படுத்தி வைத்து கொள்ளும் பொழுது, நமக்கு இதே சூழ்நிலை மறுபடியும் வரும்பொழுது, நாளைக்கு வரும்பொழுது நாம் இதை பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு வந்து நம்ம ஸ்வைன் ஃப்ளூ எடுத்துக்கலாம். இந்த நோய் வந்து அதிகமாக பரவி வருகிறதுன்னு அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி பரவி வரும்பொழுது நம்முடைய கவனம் நம்ம மேலே இருக்கும். அதில் நாம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதுல தான் நம்முடைய கவனம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு போவாங்க, க்ளவுஸ் போட்டுக்குவாங்க. இப்படி பலவிதமான ஒரு சில விஷயங்களை செய்து அந்த நோய் நம்மை தடுக்காமல் பாதுகாத்து கொள்வார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த நோய்க்கு காரணமான அந்த வைரஸை தேடிட்டு போகிறோம். இப்போ ஸ்வைன் ஃப்ளூ வருது அப்படின்னா நம்மை பாதுகாக்காமல் அந்த வைரஸை தேடி கண்டுபிடிச்சி அதை அழிக்கிற முயற்சி என்பது சாத்தியமில்லை. அது வேகமாக பரவி வருகிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனேயே நாம் எதையெல்லாம் செய்து நம்மை அந்த நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதற்கான முயற்சிகளை தான் நாம் செய்யணும். இப்போ நமக்கு கோபம் வருது, இல்லை பதட்டம் வருது, வேதனை வருது, வலி வருது அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு வைரஸை போல் நம்மை தாக்குகிற விஷயங்கள் தான். இப்போது நாம் அதுலேருந்து மீளணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை செய்து தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோன்னா, இதற்கு என்ன காரணம், இதற்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த வைரஸை தேடி போயிட்டு வர்ற முயற்சியில் நாம் இறங்கி இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறபடி அதை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதை வந்து நம்ம டென்ஷனாக வேறு நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ டென்ஷன் அப்படின்ற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து டென்ஷன் அப்படின்ற வார்த்தையை வந்து நமக்கு தெரியும். ஆனால் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து அறிவியல் ரீதியாக தான் நமக்கு தெரியும், அந்த வார்த்தை கிடையாது. ஆனால் இப்போ வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தையும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கும் மேலே டிப்ரெஷன், மன அழுத்தம் அப்படின்ற வார்த்தையும் சரி, குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி ஒரு சாதாரண வார்த்தையாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டிப்ரெஷன், மன அழுத்தம் அப்படின்னாலும் சரி, ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலும் சரி எதனால் வருது அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து இந்த படிப்பு அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு, சிலபஸ் அதிகமாக இருக்குது, அவங்களுடைய பாடப்புத்தகங்கள் அதிகமாக இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் வந்து நம்முடைய கவனம் வெளியில தான் இருக்குது. இப்படி நம்முடைய கவனம் முழுவதும் வெளியிலேயே இருக்கிறதுனால நம்முடைய கவனம் நம்மேல இல்லாமல் போயிடுது. நம்மை நாம் சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்குவதற்கு எந்த முயற்சியுமே நாம் செய்யலை. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வெளியில் சூழ்நிலைகளில் வந்து சவால்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாயிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நமக்குள்ளே நாம் சக்திகளை நிரப்பிக்காததுனால நம்மால் அதை சந்திக்கக்கூடிய நிலையில் நாம் இல்லை. சிஸ்டர், நீங்கள் சொன்னீங்க நமக்கு வந்து இது மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் போது அந்த சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் மோசமாகும் போது அந்த சூழ்நிலைகளை சமாளிக்கிறதா அல்லது நம்மளை நாமே கவனித்துக் கொள்வதா என்கிற ஒரு பதட்டம் நமக்குள்ளே ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கான, அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஓட்டத்தில் நாம் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சூழ்நிலை என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஸோ நம்முடைய கட்டுப்பாட்டில் எது இருக்குது, நம்முடைய கட்டுப்பாட்டில் எது இல்லை அப்படின்றத நாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். சூழ்நிலை என்பது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத பொழுது என்னுடைய மனநிலை என்பது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கவனம் முழுவதும் நம்ம மேலே திரும்பும். இல்லைன்னா என்ன ஆகணும், சூழ்நிலைகள் என்பது அதிவேகமாக
இப்போ மட்டும் இல்லை, இனிமேல் வரப்போகிற சூழ்நிலைகள் கூட மிகவும் மோசமானதாக இருக்கலாம், மிகவும் சவாலான சூழ்நிலைகள் என்பது வரலாம். ஸோ நாளுக்கு நாள் சூழ்நிலைகளின் வேகம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் நமக்குள்ளே இருக்கிற சக்தி என்பது குறைந்து கொண்டே இருக்கும். ஸோ ஒரு பக்கம் சக்தியற்ற நிலை, இன்னொரு பக்கம் மிகவும் சவாலான சூழ்நிலைகள். இந்த மாதிரியான ஒரு இடைவெளி என்பது வரும்பொழுது நமக்குள்ளே சக்தியற்ற நிலையை நாம் உணர ஆரம்பிப்போம். ஸோ நமக்குள்ளே சக்தியற்ற நிலை என்பது உருவாக நம்மால் ஒரு சரியான எண்ணத்தை உருவாக்க முடியாது, ஒரு சரியான ரெஸ்பான்ஸை உருவாக்க முடியாது. எப்போ நாம் சரியான எண்ணத்தையும் ஒரு ரெஸ்பான்ஸையும் உருவாக்குவதற்கு முடியாமல் அந்த ஒரு நிலைக்கு வந்து விடுகிறோமோ, அப்பொழுது என்னுடைய இந்த நிலைக்கு காரணம் நீங்கள்தான், நீங்கள்தான், நீங்கள்தான் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நாம் பழி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பற்றி நம்ம சொல்கிறத விட நாம் கடவுள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நாம் கடவுள் மேலே கூட பழி போட்டு விடுவோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நமக்கு 3 விஷயங்கள் நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. ஒன்று சக்தியற்ற நிலை, இரண்டாவது ஒரு சரியான ரெஸ்பான்ஸை உருவாக்க முடியாத நிலை, மூன்றாவது மற்றவர்கள் மீது, அடுத்தவர்கள் மீது பழியை போடுகின்ற ஒரு நிலைக்கு நாம் வந்துடுறோம். ஸோ இந்த 3ம் வரும்பொழுது என்ன ஆகிடுது அப்படின்னா, நமக்குள்ள எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை எண்ணங்கள் என்பது அதிகமாக உருவாக ஆரம்பிக்கின்றது. நாம் பலகீனமாக உணரும் பொழுது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இனிமே என்னால் முடியாது, இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது, என்னுடைய வாழ்க்கை என்பது நின்று விட்டது அப்படின்ற மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை நாம் உருவாக்க ஆரம்பிடுவோம். இப்பொழுது என்னுடைய நிலைக்கு காரணம் நான் இல்லை, இந்த உலகம்தான் காரணம், அடுத்தவர்கள் தான் காரணம் அப்படின்னா இதற்கு மேலே நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்திற்கு வந்துடும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு அதிகப்படியான எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். ஸோ எதிர்மறை எண்ணங்களுடைய அடிப்படையில் உணர்வுகள் உருவாகும். அந்த உணர்வுகளின் அடிப்படையில் நம்முடைய செயல்கள் என்பது இருக்கும். அது நம்முடைய அனுபவமாகவே மாறிவிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து பலவிதமான எதிர்மறை எண்ணங்கள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது மற்றவங்களுக்காக தான் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகுது அப்படின்றது கூட இல்லை, நமக்காகவே கூட எதிர்மறை எண்ணங்களை நாம் உருவாக்குகிறோம். யூஸ்வலாக இந்த மாதிரி நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் வந்து உருவாக்குறோம் அப்படின்னா, என்னால் முடியாது, இவங்களுக்கு என்ன பிடிக்கலை, என்னுடைய வேலையை யாருக்குமே பிடிக்கலை, ஸோ இது கடினமான விஷயம். ஸோ இப்படி நமக்கு நாமே எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி அந்த உணர்வுகளையும் நாம் அனுபவம் செய்கிறோம். நீங்கள் சொல்கிறபடியே ஒவ்வொருவருக்கும் நிறைய எதிர்மறை எண்ணங்கள் தான் வருது. ஓ மை காட், இதுதான் என்னோட முடிவா, இனிமேல் நமக்கு என்ன இல்லாமல் நடக்குமோ, எப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் தான் ஒவ்வொருக்குள்ளே நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி பலதரப்பட்ட எதிர்மறை எண்ணங்களை நமக்கு நாமே உருவாக்கிக்கிறோம். நான் எதுக்கும் தகுதியானவன் கிடையாது, நான் எதை செஞ்சாலும் அதை தவற தான் முடியும், எதையும் என்னால் சரியாக செய்ய முடியாது, அப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களை நமக்கு நாமே உருவாக்குறது அப்படின்னு மட்டும் இல்லாமல், அடுத்ததாக அடுத்தவர்களை பற்றி நாம் குறை சொல்ல ஆரம்பிப்போம். இதுதான் நீங்கள் வேலை செய்கிற முறையா, இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா, இதுதான் செய்கின்ற முறையா அப்படின்னு எடுத்ததுக்கு எல்லாமே வந்து அவர்கள்கிட்டையும் குறைகளை நாம் காண்பதற்கு ஆரம்பிக்கிறோம். அடுத்தவரின் பொருட்டும் நாம் எதிர்மறை எண்ணங்களை நாம் உருவாக்க ஆரம்பிக்கிறோம். பொதுவாக என்னை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, நான் எந்த வேலையை செய்ய ஆரம்பித்தாலும், எந்த முயற்சி எடுத்தாலும் யாருமே அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதும் இல்லை, அதை வந்து யாரும் ஆதரிப்பதும் இல்லை, யாரும் அதற்கு சப்போர்ட்டிவாக இருப்பதும் இல்லை. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா யாருமே என்னை புரிஞ்சுக்கிறதும் இல்லை, யாருமே எனக்கு ஹெல்ப்பாக இருக்க மாட்டேங்கிறாங்க, சப்போர்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே எதிர்மறையாக தான் இது மாதிரி பேசிட்டு வராங்க. நான் எவ்வளவோ செய்ய விரும்புகிறேன், ஆனால் யாருமே எனக்கு ஒத்துழைக்கலை, யாருமே எனக்கு சப்போர்ட் செய்யலை அப்படின்னா என்னால் எப்படி முன்னேற முடியும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்களின் தரம் என்பது ரொம்ப கீழ்த்தரமாக போய்விடுகிறது. ஸோ அந்த எண்ணங்களின் தரத்திற்கு ஏற்றாற் போல் என்னுடைய உணர்வுகள், என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய வாழ்க்கையின் தரம் கூட கீழே போயிட்டுருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மற்றவர்களை பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தையே நான் அப்படி தான் பார்ப்பேன். இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது, இந்த உலகம் என்பது எப்படி கீழ்த்தரமாக போய்கொண்டிருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட தரமற்ற எண்ணங்களை உருவாக்கி ஒரு தரமற்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் சிஸ்டர், இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கிறதோ அந்த விஷயங்களோட விளைவுகள் தானே எனக்கு பின்னால் கிடைக்கிறது. ஏன்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி. எனக்குள்ளே எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் நான் இந்த உலகத்தை பார்ப்பேன். அதனுடைய விளைவாக இந்த உலகத்தில் எதெல்லாம் நடக்குதோ மறுபடியும் அதன் பொருட்டு எண்ணங்களை
நான் உருவாக்குவேன். இது ஒரு விஷியஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். எதிர்மறை எண்ணங்களை நான் உருவாக்குறேன், அதே நான் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறேன். மறுபடியும் அந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் அதன் பொருட்டு மீண்டும் நான் எதிர்மறை எண்ணங்களையே உருவாக்குறேன். இது ஒரு சைக்கிள் மாதிரி சுழன்றுக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல நாம் இந்த எதிர்மறை எண்ணங்களை ஸ்டாப் செஞ்சு அந்த இடத்துல ஒரு நல்ல எண்ணத்தை, பாசிட்டிவ் தாட், அந்த நல்ல எண்ணத்தை ரீப்ளேஸ் செஞ்சே ஆகணும். இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய விலை போகக்கூடிய புத்தகம் எது அப்படின்னா, எப்படி நல்ல எண்ணங்களை உருவாக்குவது, பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்றத பற்றி தான். ஏன் அப்படின்னா எல்லோருக்குமே பாசிட்டிவ் திங்கிங், நல்ல எண்ணங்கள் அப்படின்றது பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை பார்க்கும்பொழுது இவர்கள் சொல்வதெல்லாம் சரிதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நினைப்பதோடு இல்லாமல், பார்க்குறதோடு இல்லாமல், அப்படி ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை யார் செய்ய வேண்டும்? அதை நாம் தான் செய்யணும். சுய உணர்வோட, ஒரு கான்ஷியஸோடு உட்காந்து நாம் அந்த எண்ணத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏதோ ஒன்று நடந்துடுச்சு, நம்ம கோவமோ இல்லை வேதனையோ வந்துடுச்சு, ஒரு எதிர்மறை எண்ணத்தை நாம் உருவாக்கிட்டோம், அதன் பொருட்டு உணர்வும் வந்துடுச்சு. ஆனாலும் நாம் அதற்காக உட்காந்து ஒரு முயற்சி செய்து மீண்டும் ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி அந்த எதிர்மறை எண்ணத்தை நாம் ரீப்ளேஸ் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆஃபீஸில் வேலை பண்ணுறோம், நம்முடைய மேலதிகாரியை நமக்கு பிடிக்காது. ஸோ இந்த மேலதிகாரியை பிடிக்காது அப்படின்றது ஒரு எண்ணம். ஸோ இப்போ இந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய பிஹேவியர் என்பது எப்படி இருக்கும், உங்களுடைய நடத்தை என்பது எப்படி இருக்கும்? எதை எடுத்தாலும் உங்களுக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும், ரெசன்மெண்ட் ஆகும், அவர் சொல்கிற வேலையை நாம் செய்யக்கூடாதுன்னு தோணும். ஸோ இப்படிப்பட்ட எதிர்மறை உணர்வுகள் ஒரு தொடராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் நடந்து கொள்கிற முறை அப்படின்றது சரியாக இருக்காது, அந்த மேலதிகாரிக்கு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்காது. நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, அவர் எனக்கு என்ன வேலை கொடுத்தாலும் அவர் என்னை சரியாக நடத்துவதில்லை, அவர் என்னை மதிப்பதில்லைங்கிற உணர்வு தான் எனக்கு ஏற்படும். இப்போ நீங்கள் அதே ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க, அதே மேலதிகாரிக்கு கீழே தான் வேலை செய்யணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கிறது. ஆனால் எனக்கு அவரை பிடிக்கிறதில்ல, எனக்கு அவரை பிடிக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பதும் பாதிக்கப்படும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த தரம் என்பதும் கீழே வரும். அது உங்களுடைய கேரியர்லேயே ஒரு பாதிப்பை கூட ஏற்படுத்தும். ப்ரமோஷனில் நிச்சயமாக அது ஏதாவது விளைவை ஏற்படுத்தும். அந்த ஆஃபீஸில் உங்கள் கொலீக்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட அந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள். எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்கல, அவரை பார்த்தா வெறுப்பாக இருக்குது, அவர் எந்த வேலை கொடுத்தாலும் எனக்கு செய்வதற்கு விருப்பம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்மறை உணர்வுகளை உருவாக்கி அந்த ஆஃபீஸில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதும் உங்களுடைய வேலை செய்கின்ற அந்த தரம் என்பதும் நிச்சயமாக கீழே இறங்கிக்கிட்டே வரும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய மேலதிகாரி அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு அவரை பிடிக்காது அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்கினீர்கள். அதனுடைய விளைவாகத்தான் இத்தனை விஷயமும் நடந்துட்டுருக்கு. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அதாவது நாம் முழுக்க நமக்கு உண்மையாக தான் இருக்கோம். அவருக்கு என்ன பிடிக்கலைங்கிறத விட எனக்கு அவரை பிடிக்கலைங்கிறது தான் உண்மை இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அதே அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கிற நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு, அந்த மேலதிகாரியை நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்றதுல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். இப்போது ஆஃபீஸை நீங்கள் மாற்ற முடியாது, உங்கள் வேலையை நீங்கள் மாற்ற முடியாது, அந்த மேலதிகாரியை மாற்ற முடியாது. இந்த விஷயங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், அதுதான் உங்களுடைய எண்ணங்கள். இப்போது அந்த எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே அங்கே வேலை செய்கிறதுனால உங்களுடைய வேலை பாதிக்கப்படுகிறது, உங்களுடைய எண்ணங்களின் தரம் பாதிக்கப்படுகிறது, அதில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படுகிறது, உங்களுடைய ப்ரமோஷன் பாதிக்கப்படுகிறது. ஸோ இத்தனை விஷயங்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய எண்ணம் தான். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லோரிடமும் நிறை குறை என்பது இருக்கிறது. இப்போது அந்த வேதனையும் வலியோடு அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்க போகிறீங்களா, இல்லை ஒரே ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி அந்த எதிர்மறை எண்ணங்களை ரீப்ளேஸ் செஞ்சு ஒரு சரியான ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அந்த ஆஃபீஸில் வேலை பண்ண போகிறீங்களா அப்படின்றத நாம் தான் முடிவு செய்யணும். இப்போது அந்த மேலதிகாரி என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது நம்முடைய எண்ணம் மட்டும்தான். ஸோ அதை நான் நல்லதாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பல சமயங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒருத்தரை பிடிக்காது,
நமக்குள்ள ஒரு எதிர்மறை எண்ணங்கள் என்பது இருக்கும். ஆனால் அவங்க முகத்துக்கு நேராக பேசும்பொழுது ஒரு நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நல்லா பேசுவோம். ஸோ நம்முடைய எண்ணங்களை ஒரு வார்த்தைகளால் ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது நிச்சயமாக நம்மால் எண்ணத்தின் அளவிலேயே மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனால் இப்போ என்னை பொறுத்தவரையில் எனக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் இல்லையா? உண்மையாகவே நீங்கள் அவரை பற்றி நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகளில் மட்டும் நல்ல விஷயங்களை பேசாமல் உங்கள் வார்த்தைகளினுடைய அளவில் நீங்கள் நல்ல விஷயங்களாக மாற்றாமல் உங்களுடைய எண்ணங்களினுடைய அளவிலேயே அந்த லெவல்லையே நாம் நல்ல விஷயங்களை மாற்றுவதற்கு ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா நம் வார்த்தைகள் மூலம் எவ்வளவு தான் நல்ல விஷயங்களை சொன்னாலும் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய உணர்வுகள் அதுதான் அவர்களை போய் முதல்ல அடையும். நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது இப்போ நான் அவரிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். நிச்சயமாக இப்போது நமக்குள்ள வெறுப்பு இருக்குது, கோபம் இருக்குது, இரிட்டேஷன் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் அப்படின்னு நாம் அவரை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஏற்படுகிற அத்தனை எதிர்மறை உணர்வுகளுக்கும் அவர் தான் பொறுப்பு அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நாம் அவர்கிட்டேருந்து நல்ல விஷயங்களை நாம் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ள நல்ல எண்ணங்களை உருவாக்குவதற்கு முதல் அடியாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்குள்ளே உருவாகிற அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு எதிர்மறை உணர்வுகளுக்கு காரணம் நான் தான், அதனுடைய பொறுப்பு நான் தான் அப்படின்றதை நாம் முதல்ல முயற்சி செஞ்சு நாம் புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா நாம் வலியில் இருக்கும் பொழுது நாம் வேதனையில் இருக்கும் பொழுது நம்மால் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, மற்றவர்களை நல்லவர்களாக பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்துட்டோம் அப்படின்னா அதை மாற்றுவதற்கு என்னால் முடியும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தை நம்மால் உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மேலதிகாரியினுடைய மற்றொரு பக்கத்தை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். அவர் நல்லவர், அவரிடம் எந்த குறையும் இல்லை, அவரிடம் என்னென்ன நிறைகள் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அதை பார்த்து அதனுடைய அடிப்படையில் நான் எண்ணங்களை உருவாக்க ஆரம்பிப்பேன். அதனுடைய அடிப்படையில் என்னுடைய உணர்வுகளும் என்னுடைய அனுபவமும் ஏற்படும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வேதனை வலி அப்படின்றது யார் உருவாக்குகிறார்கள்? நான் தான் உருவாக்குகிறேன், மற்றவர்கள் அல்ல அப்படின்றத நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த வேதனையும் வலியும் நான் தான் உருவாக்குகிறேன் அப்படின்னா இந்த வேதனையும் வலியும் எத்தனை காலத்திற்கு? கண்டிப்பாக எத்தனை காலத்திற்கு அப்படின்னு நீ கேள்வி கேட்டிங்கன்னா அதை நம்ம இப்போவே ஸ்டாப் பண்ண முடியும். ஐ கேன் ஸ்டாப் இட் நவ். டெஃபினட்டாக இப்போவே ஸ்டாப் பண்ணணுமா, இல்லை 6 மாதத்துக்கு அப்புறமா ஸ்டாப் பண்ணணுமா, இல்லை பல வருடங்களுக்கு அப்புறமா நான் ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்றத நாமே முடிவு செஞ்சுக்கலாம். நாம் இப்போவே இந்த நிமிஷமே அதை நாம் செஞ்சு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்முடைய கவனம் நம்ம மேலே வரும்பொழுது நமக்குள்ளே எல்லாத்துக்குமே நாம் முற்றுப்புள்ளி என்பது வச்சிட முடியும். அதனால தான் நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் மீது கவனம் வையுங்கள், நம்முடைய கவனத்தை நம் மீது திருப்புங்க, உங்கள் மீது கவனத்தை திருப்புங்க அப்படின்றது தான். இப்போ நீங்கள் என்னை பற்றி எதை வேணால் பேசலாம், எப்படி வேணால் பேசலாம், ஆனால் அதுக்கு நான் முற்றுப்புள்ளி என்பது வைக்க முடியாது. ஆனால் அதற்காக நான் எப்படி உணர்கிறேன், எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குகிறேன், அதற்கு நான் நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி என்பதை வைக்க முடியும். ஸோ நான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னா என்னால் எல்லாத்தையுமே ஒரு தீர்வுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். உண்மைதான் சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது ரொம்ப தெளிவாகவே புரியுது. சூழ்நிலைகள் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை அனுபவம் செய்வது தான் நம்முடைய படைப்பு, நம்முடைய சாய்ஸ். இந்த 2 விஷயங்களை மட்டும் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது சுலபம்தான். இதை பற்றி மீண்டும் பேசுவோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதோடு மட்டும் நின்று விடாமல் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்த பாருங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் அதை தொலைபேசி மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ எங்களுக்கு எழுதி கேளுங்கள் அல்லது அருகிலுள்ள சென்டரை அணுகுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. शांति ओ
பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி